ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் கமெண்ட்டில் கேட்ட மாதிரி ஒரு டேபிள் டெக்கர் தான் மேக் பண்ண போகிறோம். இது நான் ரொம்ப நாளாக மேக் பண்ணணும்னு நினச்ச கிராஃப்ட்டு. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிறேன். ஷர்ட்லாம் எடுத்தால் தருவாங்களா அந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சைஸ் வந்து ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கார்ட்போர்டோட 4 சைட்லையுமே இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ட்ரா பண்ணதுக்கப்புறம் இதோட டாப்பில் இந்த மாதிரி கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டு லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இதோட சென்டரில் இந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் இமேஜ் வர மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இதுக்கு பிளாக் பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ அதே பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி 2 ஐஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஐஸ் ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சின்ன மவுத் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒயிட் அண்ட் ரெட் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி 2 பிளஷ்ஷா கொடுத்துக்கிறேன் 2 சைட்லயுமே. இப்போ இதுல ரேண்டமா சின்ன சின்ன ஹார்ட் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஹார்ட் ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கும் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ அந்த கார்ட்போர்டோட பாட்டம்ல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குல்ல, இதுல லிட்டில் கியூட்டின்னு எழுதிக்கிறேன். எல்லாமே ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இந்த கார்ட்போர்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். இந்த பேப்பரை ஏதாச்சும் ஒரு ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லுமே ரோல் பண்ணிட்டு எண்ட்ல வந்து கம் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேப்பர் ஸ்டிக்ல இருந்து இந்த மாதிரி 2 பீஸா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சைஸ் வந்து ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி 2 சைடும் வச்சதுக்கு அப்புறம் சென்டர்ல இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஸ்டிக்கை வச்சுக்கிறேன். இப்போ இந்த 3 பேப்பர் ஸ்டிக் மேல இன்னொரு பேப்பர் ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம் 3யுமே. இப்போ இதோட டாப்ல இந்த மாதிரி ஒரு சின்ன பேப்பர் ஸ்டிக் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி 2 பேப்பர் ஸ்டிக் எடுத்துக்கிறேன். இதை இந்த மாதிரி 2யுமே சேர்த்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சிருந்த பேப்பர் ஸ்டிக்கோட பாட்டம்ல இதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பேப்பர் ஸ்டிக் எடுத்துக்கலாம். அது இதோட பேக் சைடுல இந்த மாதிரி லைட்டா ஸ்லாண்டிங்கா இருக்கிற மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கார்ட்போர்டு ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சிருந்த ஸ்டாண்ட்ல இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஒரு கேன்வாஸ் ஸ்டாண்ட் மேக் பண்ணியாச்சு. டிராயிங்ஸ் எல்லாம் வச்சு வரையறதுக்காக யூஸ் பண்ற ஸ்டாண்ட் மாதிரி தான் இப்போ மேக் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒன்று மேக் பண்ணி உங்க டேபிள்ல வச்சு பாருங்க, ரொம்பவே கியூட்டா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி கார்ட்போர்டு யூஸ் பண்ணி மேக் பண்ற கிராஃப்ட்ஸ் எல்லாமே கார்ட்போர்ட் சீரிஸ்ன்ற பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் மேக்க தேவைன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.